உண்மைகளை உரத்து சொல்லும் யூடிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு நான் ராஷித் மல்கதீன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மீண்டும் நீடிக்கப்பட்ட பயண கட்டுப்பாடு. 21 அதிகாலை 4 மணி வரை பயண கட்டுப்பாடு அமல். தெற்காசியாவில் மிகப்பெரிய சிறுநீரக வைத்தியசாலை புலனறுவையில் திறந்து வைப்பு. இலங்கை மீதான GSP+ வரிச்சலுகை குறித்து மீள் பரிசீலனைக்கு தயாராகும் ஐரோப்பிய ஒன்றியம். ஒரே நாளில் 100க்கும் அதிகமான கோவிட் மரணங்கள் பதிவு. சுகாதார தொழிற்சங்கங்களின் போராட்டத்தால் கோவிட் தடுப்பூசி வேலை திட்டம் பாதிப்பு. G7 நாடுகளால் உலக நாடுகளுக்கு 100 கோடி கோவிட் தடுப்பூசிகள் வழங்கப்பட உள்ளதாக பிரித்தானியா அறிவிப்பு. இவை எமது தலைப்பு செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம். புலனறுவையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சீனா இலங்கை நட்புறவு தேசிய சிறுநீரகவியல் விசேட வைத்தியசாலையை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று திறந்து வைத்தார். முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன 2015ஆம் ஆண்டில் சீனாவுக்கு மேற்கொண்டிருந்த முதல் விஜயத்தின் போது முன்வைத்த கோரிக்கையின் பேரில் சீன அரசாங்கத்தின் முழுமையான அன்பளிப்பாக இந்த வைத்தியசாலை கட்டிட தொகுதி நிர்மாணிக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். சீனா மற்றும் இலங்கை நாடுகளுக்குரிய பண்டைய கால கட்டடக்கலை அம்சங்களுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த வைத்தியசாலை கட்டடத் தொகுதி 16 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைய பெற்றுள்ளது. இதற்காக 1200 கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதுடன் இதன் நிர்மாண பணிகள் 30 மாதங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. சிறுநீரக மாற்று சிகிச்சைக்கான நவீன வசதிகளுடன் கூடிய 5 சத்திர சிகிச்சை கூடங்களை கொண்டுள்ள இந்த வைத்தியசாலையில் 200 நோயாளிகள் தங்கியிருந்து சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் உள்ளன. தீவிர சிகிச்சை பிரிவில் 20 கட்டில்கள், குருதி சுத்திகரிப்பு இயந்திரங்கள் 100, சிறுநீரக நோய் சிகிச்சை கட்டட தொகுதி, நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பரிசோதனை நிலையம், ஆய்வுக்கூடம், கதிரியக்கம் மற்றும் CT ஸ்கேன் சேவைகள் மற்றும் நவீன கேட்போர் கூடம் என்பதையும் இதில் உள்ளடங்கும். 300 வாகனங்களை நிறுத்தக்கூடிய வாகன தரிப்பிடம் மற்றும் வைத்தியசாலை பணிக்குழாமை சேர்ந்த அனைவருக்குமான தங்குமிட வசதிகளையும் கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வைத்தியசாலை கட்டட தொகுதியை திறந்து வைத்தார். வைத்தியசாலையின் பணிகள் குறித்து புலனறுவை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் இந்திக குமாரவிடம் விவரித்த ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதன் பின்னர் வைத்தியசாலையின் குருதி சுத்திகரிப்பு பிரிவு, சத்திர சிகிச்சை நிலையம், தீவிர சிகிச்சை பிரிவு உள்ளிட்ட வைத்தியசாலை கட்டட தொகுதியை ஜனாதிபதி உள்ளிட்ட அதிதிகள் பார்வையிட்டனர். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார். அவர் பிரதிநிதித்துவம் செய்கின்ற புலனறுவை மாவட்டத்தில் இந்த கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும். அத்தோடு இந்த நிகழ்வில் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரோச்சி, வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேராத், ராஜாங்க அமைச்சர்களான சுதர்ஷனி பெர்னாண்டோ புள்ளே, சன்ன ஜெயசுமன, ரொஷான் ரணசிங்க, சிரிபால கம்லாத், பாராளுமன்ற உறுப்பினர்களான அமரகீர்த்தி அத்துக்கோரல, சுரேன் ராகவன், ஜனாதிபதியின் தலைமை ஆலோசகர் லலித் வீரதுங்க, சுகாதார அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் விசேட வைத்திய நிபுணர் சஞ்சீவ முனசிங்க, சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசேல குணவர்தன, இலங்கைக்கான சீன தூதுவர் ஷெங் ஹோங் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தற்போது நாடு முழுவதும் அமலில் உள்ள பயணத்தடை எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் நீடிக்கப்பட்டுள்ளதாக ராணுவ தளபதி ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதேவேளை பயணத்தடை மூலம் எதிர்பார்க்கப்பட்ட பிரதிபலனை முழுமையாக அடைந்து கொள்ள முடியாமல் போயுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் அமுலில் உள்ள பயணத்தடை எதிர்வரும் 14ஆம் தேதி காலை 4 மணிக்கு தளர்த்தப்படாது என
இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய எதிர்வரும் 21ஆம் தேதி அதிகாலை 4 மணி வரையில் பயணத்தடை காலம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்படுபவர்களை அடையாளம் காண்பதற்காக நாளையும் நாளை மறுதினமும் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். නිරෝධායන සංචාරණ නියෝග තවදුරටත් ඒ ආකාරයටම ක්‍රියාත්මක වෙනවා. ඒ අනුව නිරන්තරයෙන්ම නිවසේම රැඳී සිටින්න. தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்படுபவர்களை அடையாளம் காண்பதற்காக வார இறுதி தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அதற்கமைய நாளை சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இது தொடர்பில் அனைத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் விருந்துபசாரங்கள், கொண்டாட்டங்கள் மற்றும் மக்கள் ஒன்று கூடல்களில் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு ஈடுபட்டால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். தனிமைப்படுத்தல் சட்ட விதிமுறைகளுக்கு புறம்பாக செயற்பட்டதாக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்துக்குள் 1038 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்பொழுது குளியாப்பிட்டிய பகுதியில் அதிகளவானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதற்கமைய 133 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை இரத்தினபுரியில் 125 பேரும், மாத்தறை பகுதியில் 89 பேரும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்துருகிரிய அபரகட பகுதியில் ட்ரோன் கேமரா நூடாக மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் பொழுது தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்ட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் தனிமைப்படுத்தல் சட்ட விதிகளுக்கு புறம்பாக செயற்பட்டதாக 29,015 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மேல் மாகாணத்தின் எல்லை பகுதிகளில் முன்னெடுக்கப்படும் சோதனை நடவடிக்கைகளின் பொழுது 3,111 வாகனங்களில் பயணித்த 4,962 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன்பொழுது எவ்வித தேவையுமின்றி வருகை தந்திருந்த 104 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவர்கள் அனைவரும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். இதேவேளை பயணத்தடை மேற்கொள்ளப்பட்டதால் எதிர்பார்க்கப்பட்ட பிரதிபலனை அடைய முடியாமல் போயுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயற்குழு மற்றும் ஊடகக்குழு உறுப்பினரான வைத்திய நிபுணர் வாசன் ரத்னசிங்கம் தெரிவித்தார். இந்த பயணத்தடையை ஏற்படுத்திய நோக்கம் தொற்றாளர்களின் எண்ணிக்கையையும் அதேபோல் மரணங்களின் எண்ணிக்கையையும் மிக குறைப்பதற்காக ஆகும். இருந்தபோதும் நாங்கள் இந்த பயணத்தடையினால் எதிர்பார்க்கப்பட்ட பிரதிபலனை அனுபவிக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த பயணத்தடையுடைய நோக்கம் 90% அதிகமான சமுதாய இடைவெளியை பேணுவதே நோக்கமாக இருந்தது. ஆனால் பொதுமக்கள் இதற்கு கட்டுப்படாது நகர்ப்புறங்களிலே கிட்டத்தட்ட 40-50 வாகன நடமாட்டம் காணப்பட்டது. அதேபோல் மக்களுடைய நடமாட்டம் காணப்பட்டது. இந்த நிலையிலே சமுதாய இடைவெளியானது கிட்டத்தட்ட 40-50 அளவே பேணப்பட்டிருந்தது. இதன் காரணத்தினால் இந்த கொரோனா தொற்றாளர்கள் இனங்காணப்படும் வீதம் குறைந்தபாடில்லை. அதேபோல் கொரோனா தொற்றினால் இனங்காணப்படும் மரணங்கள் அதிகரிக்கின்றதை தவிர குறைந்தபாடில்லை. ஆகவே இந்த நிலையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் தாங்களாக இந்த நிலையை விளங்கி இந்த நோயினால் ஏற்படும் வீரியம் பற்றி விளங்கிக் கொண்டு அதேபோல் பரவலை விளங்கிக் கொண்டு தாங்களாகவே ஒரு சுய பழக்கத்தை ஏற்படுத்தி தொற்றின் பிடியிலிருந்து முழு நாட்டையும் விடுவதற்கான சகல நடவடிக்கையும் எடுக்க உறுதி பூண வேண்டும் என்று நாங்கள் கோரி நிற்கின்றோம். 7 மாவட்டங்களில் உள்ள 26 கிராம சேவகர் உத்தியோகத்தர் பிரிவுகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கமைய திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறிஞ்சன் கேணி மற்றும் முனைசேனை ஆகிய கிராம உத்தியோகத்தர் பிரிவுகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. நுவரெலியா மாவட்டத்தின் லிந்துலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சென்ட் கும்ஸ் தோட்டத்தின் விடுவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நொச்சிமுனை கிராம உத்தியோகத்தர் பிரிவு தனிமைப்படுத்தலிலிருந்து தளர்த்தப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டத்தின் வத்தலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அல்விஸ் தோட்டம் தேசிய வீடமைப்பு திட்டம், அத்கம் வீடமைப்பு திட்டம், அல்விஸ் தோட்ட கிராமம், கொக்டோன் மாவத்தை, பரணவத்த உள்ளிட்ட பகுதிகள் தனிமைப்படுத்தலிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளன. களுத்துறை மாவட்டத்தின் பாணந்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நாகோட தெற்கு கிராம உத்தியோகத்தர் பிரிவின் விஜித்த மாவட்ட பகுதி விடுவிக்கப்பட்டுள்ளது. இதனை தவிர மொனராகலை, ஹம்மாந்தோட்டை ஆகிய மாவட்டங்களில் சில கிராம சேவகர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தலிலிருந்து தளர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மீராவோடை கிழக்கு, மீராவோடை மேற்கு, மாஞ்சோலை ஆகிய கிராமங்கள் இன்று முதல் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மீராவோடை கிழக்கு, மீராவோடை மேற்கு, மாஞ்சோலை ஆகிய கிராமங்களில் அதிகளவான கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து கடந்த புதன்கிழமை ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரிகள் அலுவலகத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் தனிமைப்படுத்தும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக ஊழியர்கள், ஓட்டமாவடி பிரதேச சபையினர், இராணுவத்தினர் மற்றும் வாழைச்சேனை போலீசார் இணைந்து அப்பிரதேசத்தில் உள்ள வீதிகளுக்கு தடையினை போட்டு பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். மறு அறிவித்தல் வரை குறித்த 3 கிராம அதிகாரிகள் பிரிவிலும் தனிமைப்படுத்தல் அமுலில் இருக்கும் என்பதோடு வீடுகளிலேயே இருக்குமாறும் பொதுமக்களுக்கு ஓட்டமாவடி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது.
இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ள GSP Plus வரி சலுகை மற்றும் அதனால் கிடைக்கும் பிரதிபலன்களை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்துமாறு கோரும் தீர்மானம் ஒன்றை ஐரோப்பிய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் நேற்று நிறைவேற்றியது. இலங்கை அரசாங்கம் மனித உரிமைகள் மறுசீரமைப்பை நிறைவேற்ற பின்தங்கியமை, பலவந்தப்படுத்தல் மற்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்ய முடியாது போயுள்ளமை உள்ளிட்ட விடயங்களை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. GSP Plus சலுகை மீள்பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என ஐரோப்பிய ஆணைக்குழு முன்வைத்த கோரிக்கைக்கு ஆதரவாக 628 வாக்குகளும் எதிராக 15 வாக்குகளும் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் பதிவாகியுள்ளன. இதனிடையே இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிக்கையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளவாறு பாரிய அளவில் மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளமை மற்றும் பின்தங்கிய நிலைமை ஏற்பட்டமை தொடர்பில் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் கடும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவில் செயற்பாட்டாளர்களின் சட்டத்தரணிகளின் ஆவணங்களை முறையற்ற விதத்தில் கேள்விக்கு உட்படுத்துகின்றமை, கைது செய்தல், தடுத்து வைத்தல் என்பன தொடர்பிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் கடும் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர் ஆகியோர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கிணங்க நியாயமான வழக்கு விசாரணையை நடத்தி குற்றம் நிரூபிக்கப்படாவிட்டால் அவர்களை நிபந்தனையின்றி விடுதலை செய்யுமாறு ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றம் இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்று சட்டம் ஒன்றை கொண்டு வருதல் மற்றும் மனித உரிமைகள் தொடர்பிலான சர்வதேச மாநாட்டின் 27 பரிந்துரைகளை அமல்படுத்துவதாக இணங்கியதற்கமைய 2017 ஆண்டு மே மாதம் 19ஆம் தேதி GSP Plus வரிச்சலுகை இலங்கை மீள பெற்றுக் கொண்டது. GSP Plus வரிச்சலுகை இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க அளவு பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக் கொடுத்துள்ளதாகவும் அதில் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கிடைக்கும் ஏற்றுமதி 2.3 பில்லியன் யூரோ வரை அதிகரித்துள்ளதாகவும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. இதற்கிணங்க இலங்கை ஐரோப்பிய ஒன்றியத்தின் 2வது பாரிய ஏற்றுமதி சந்தையாக மாறியுள்ளது. அப்படி இருந்தாலும் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ள காரணத்தால் எதிர்காலத்தில் ஆடை ஏற்றுமதி, தேயிலை ஏற்றுமதி, ரப்பர் ஏற்றுமதி போன்ற பல துறைகளில் பாதிப்புகள் ஏற்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த பாதிப்பை இல்லாமல் செய்து தொடர்ந்தும் ஐரோப்பிய ஒன்றிய GSP சலுகைகளை பெற்றுக்கொள்ள அரசாங்கம் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்பரப்பில் எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்துக்குள்ளானமையால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களுக்கு உதவும் நோக்கில் அமெரிக்க மக்கள் $1,00,000 நிதியுதவியை வழங்கியுள்ளதாக கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த உதவித்தொகையானது இலங்கை ரூபாயில் சுமார் 2 கோடி ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பாதிப்புக்குள்ளான மீனவர்களுக்கு உதவித்தொகை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது எனவும் அதனை உடனடியாக வழங்க வேண்டும் எனவும் ஏற்கனவே பிரதமர் அறிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பில் தீப்பற்றி பின்னர் கடலில் முழுமையாக மூழ்கும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ள MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் நம் நாட்டு சூழல் மற்றும் மீனினங்கள் உட்பட மீனவர்களுக்கு ஏற்படுத்திய பாதிப்பை வார்த்தைகளில் கூற முடியாது. இந்த அழிவின் வடுக்கலாக இன்றும் கூட பல கடற்கரையோரங்களில் அதன் கழிவுகள் கரையொதுங்கி வந்தன. இலங்கை படைகள் அந்த கழிவுகளை இன்றும் சுத்தம் செய்வதை அவதானிக்க முடிந்தது. மறுபக்கம் இந்த கப்பலில் உள்ள சுமார் 278 டன் எண்ணெய் கசியலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளது என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டாலும் இலங்கை அதனை மறுத்துள்ளது. இந்நிலையில் குறித்த கப்பல் விபத்தினால் இலங்கையின் கொழும்பு, கம்பஹா, களுத்துறை போன்ற மாவட்டங்களின் மீனவர்கள் தங்கள் தொழிலை மேற்கொள்ள முடியாமல் திண்டாடி வருகின்றனர். அன்றாடம் உழைத்து வாழும் தினசரி கடல் பயணம் மேற்கொள்ளும் சிறிய ரக படகு மீனவர்கள் இதில் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த மீனவர்கள் விடயத்தில் அரசாங்கம் கரிசனை கொண்டுள்ளது என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கான உதவித்தொகையொன்றும் வழங்கப்படும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கடந்த மாதம் 29ஆம் தேதி மேற்கொண்ட கள விஜயத்தின் போது தெரிவித்திருந்தார். அவ்வாறு வாக்குறுதி வழங்கப்பட்ட உதவித்தொகைகள் மீனவர்களுக்கு சென்றுள்ளனவா என்பது தொடர்பில் நாம் சில மீனவர்களிடம் வினவினோம். இது எந்த மட்டும் காலம் போகும் இது எங்களை தடை செய்யப்பட்ட பிரதேசி எடுக்கிறது. இப்போ நாங்கள் இந்த தொழில் கடலில் போய்த்தான் சம்பாதிச்சு எங்களோட குழந்தை குட்டிகளை பார்க்குறோம். இப்படி ஒரு விடிவு வரும் பண்ணி தான் நாங்கள் அரசாங்கத்தை கேட்குறோம். எங்களுக்கு விடிவு ஒன்று தரணும், எங்களுக்கு ஒரு முடிவு தரணும். எங்களுக்கு இந்த இதுலேருந்து எங்களோட மக்களை காப்பாற்றிக் கொள்ளுது. கடத்தொழில் மக்கள் மெத்த பிரச்சனைக்கு உட்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. தின்ன வழியிலாமல் இதுக்கு ஒரு முடிவு தான் நாங்கள் கேட்குற அரசாங்கத்துக்கு. இந்நிலையில் MV எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் தீ விபத்து தொடர்பான பதிலளிப்பு முயற்சிகளுக்கு உதவும் நிமித்தம் $1,00,000 உடனடி உதவியாக அமெரிக்க மக்கள் வழங்க தீர்மானித்துள்ளனர். அமெரிக்கா வழங்குகின்ற இந்த $1,00,000 இலங்கை பெறுமதி 1,98,00,000 ரூபாய்க்கும் அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது.
இந்த உதவியானது தற்போதைய அவசர நிலையினால் வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடனடி உதவியை வழங்கும் என்பதுடன் பதிலளிப்பு ஒருங்கிணைப்பு மற்றும் முகாமைத்துவம் தொடர்பில் தற்போது அளிக்கப்பட்டு வரும் ஒத்துழைப்பையும் விரிவுபடுத்தும். சர்வதேச அபிவிருத்திக்கான அமெரிக்க முகவர் அமைப்பின் செயற்படுத்தும் பங்காளர்களின் ஊடாக அமெரிக்கா இந்த உதவியை வழங்க முன்வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் மேலும் 101 கோவிட் மரணங்கள் பதிவானதை தொடர்ந்து இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. இதேவேளை ஸ்புட்னிக் V கோவிட் தடுப்பூசியின் மேலும் 65,000 டோஸ்கள் இன்று அதிகாலை நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டுள்ளன. நாட்டில் கோவிட் மரணங்களுடைய எண்ணிக்கை 2000 கடந்துள்ளது. மேலும் 101 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. எனவே 3வது நாளாக இன்றைய தினமும் நாட்டில் அதிகூடிய கோவிட் மரண எண்ணிக்கை உயர்ந்தபட்சத்தை அடைந்துள்ளது. இந்த மரணங்கள் அனைத்தும் பிப்ரவரி 6 தொடக்கம் ஜூன் 9 வரை இடம்பெற்றுள்ளன. இவற்றில் ஜூன் மாதத்தில் மாத்திரம் 88 மரணங்கள் பதிவாகியுள்ளன. பொதுவாக கோவிட் கால பகுதியில் இடம்பெறும் மரணங்களை கையாள வேண்டிய சுகாதார நடைமுறைகள் உள்ளன. அதன் காரணமாகவே மரணங்களை உறுதிப்படுத்துவதற்கு போதிய காலம் ஒன்று தேவைப்படுகிறது. இன்று அதிகாலை ரஷ்யாவின் ஸ்புட்னிக் V கோவிட் தடுப்பூசியின் 65,000 டோஸ்கள் நாட்டிற்கு எடுத்து வரப்பட்டன. இதில் 15,000 டோஸ்கள் ஸ்புட்னிக் V கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸுக்குரியதாகும். இந்நிலையில் இன்று எடுத்து வரப்பட்ட கோவிட் தடுப்பூசிகள் கொழும்பு மத்திய தடுப்பு மருந்து களஞ்சிய சாலையில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இந்த தடுப்பூசிகளில் 50,000 டோஸ்கள் கண்டி பிரதேசத்திற்கு வழங்கப்பட உள்ளதாகவும் ஏனைய 15,000 டோஸ்கள் ஏற்கனவே முதலாவது டோஸை பெற்றவர்களுக்கு 2வது டோஸாக வழங்கப்பட உள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் சன்ன ஜெயசுமன தெரிவித்துள்ளார். இதேவேளை நாட்டில் கோவிட் தடுப்பூசியின் ஒரு டோஸையாவது பெற்றுள்ளவர்களுடைய எண்ணிக்கை 21,60,000 நெருங்கியுள்ளது. நேற்றைய தினம் சினோஃபார்ம் கோவிட் தடுப்பூசியின் முதலாவது டோஸானது 67,615 பேருக்கும் 2வது டோஸானது 25,451 பேருக்கும் செலுத்தப்பட்டுள்ளது. அஸ்ட்ராசெனிகா கோவிட் தடுப்பூசியின் 2வது டோஸானது 342 பேருக்கு செலுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் கோவிட் தடுப்பூசி விசேட செயலணியின் கலந்துரையாடல் ஒன்று நேற்று மாலை ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி 3வது டோஸ் தேவைப்பட்டால் அவற்றை இப்போதே பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். மேலும் தற்போதைய நிலையில் தடுப்பூசிக்கான தட்டுப்பாடு காரணமாகவே போதிய அளவு தடுப்பூசியை பெற முடியாதுள்ளதாகவும் அதற்காக பல நாடுகள் தூதுவர்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இதுகுறித்து சுகாதாரத்துறை மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதில்லை என்றும் தன்மீதே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாகவும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை கோவிட் வைரஸ் தொற்று அல்லாமல் மரணிப்பவர்களுக்கான இறுதிக்கிரியைகளும் PCR பரிசோதனைகளின் காரணமாக தாமதப்படுகின்றன என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் இதனை கருத்திற்கொண்டு வேறு காரணங்களால் இருந்தவர்களின் இறுதிச் சடங்குகளை 24 மணி நேரத்திற்குள் நடத்த நடவடிக்கை எடுக்க கோவிட் ஒழிப்பு விசேட குழு இதன் போது முடிவு செய்துள்ளது. ලීඩර්ස්ලට කතා කරා. මම ඔක්කොම ලීඩර්ස්ලට පර්සනලි ලිව්වා. ෆොරින් මිනිස්ටර්ට කියලා ෆොරින් මිනිස්ටර්ස්ලට කතා කෙරෙව්වා. එම්බසි ලීඩර්ස්ලා ගෙනල්ලා කතා කරා. මිස්ටර් වීරතුංගව පොයින්ට් කරලා එයා වෙනම කතා කරා. ඉතින් මේ වගේ කළා තමයි බොහොම මාරුවෙන් මේ වැක්සින් ප්‍රමාණය මොකද ලෝකෙම ලොකු හිඟයක් තියෙනවනේ. நேற்றைய தினம் நாட்டில் 2,738 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் 23 பேர் வெளிநாடுகளில் இருந்து நாடு திரும்பியுள்ளனர். 2,715 பேர் புதுவட்ட கோவிட் கொத்தில் பதிவாகியுள்ளனர். நேற்றைய தினமும் அதிகளவானவர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியுள்ளனர். கம்பஹா மாவட்டத்தில் 575 பேர் பதிவாகியுள்ளனர். கொழும்பு மாவட்டத்தில் 339 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 198 பேரும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் 167 பேரும், கண்டி மாவட்டத்தில் 127 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 81 பேரும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் 79 பேரும், பதுள மாவட்டத்தில் 73 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 68 பேரும், ரத்னபுரி மாவட்டத்தில் 52 பேரும், திருகோணமலை மாவட்டத்தில் 48 பேரும், புத்தளம் மாவட்டத்தில் 42 பேரும், அம்பாறை மாவட்டத்தில் 38 பேரும் பதிவாகியுள்ளனர். மாத்தளை மாவட்டத்தில் 35 பேரும், வவுனியா மாவட்டத்தில் 32 பேரும், பொலனறுவ மாவட்டத்தில் 30 பேரும், ஹம்பாந்தோட்ட மாவட்டத்தில் 27 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 25 பேரும், மொன்றாகலை மாவட்டத்தில் 6 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 5 முல்லைத்தீவு மாவட்டத்தில் 4 பதிவாகியுள்ளனர்.
இன்று மாலை 6 மணி வரையில் மேலும் 2232 கோவிட் தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர். எனவே நாட்டில் இதுவரை பதிவாகியுள்ள மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 2,18,366 உயர்வடைந்துள்ளது. இவர்களில் 1,84,090 பேர் குணமடைந்துள்ளனர். 32,291 தொற்றாளர்கள் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2011 கோவிட் மரணங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளன. இதேவேளை 26 கோரிக்கைகளை முன்வைத்து 28 சுகாதார தொழிற்சங்க உறுப்பினர்கள் நாடளாவிய ரீதியில் இன்று காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு தேசிய வைத்தியசாலை உட்பட பல வைத்தியசாலைகளில் இன்றைய தினம் இந்த வேலைநிறுத்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலை உட்பட மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளிலும் முன்னெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் காரணமாக வைத்தியசாலை நடவடிக்கைகள் முற்றாக ஸ்தம்பிதமடைந்தன. கோவிட் காலத்தில் அர்ப்பணிப்பு மிக்க சேவையினை தாதியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் முன்னெடுத்து வரும் நிலையில் சுகாதார திணைக்களத்தின் கீழுள்ள ஒரு துறைக்கு மட்டுமே அனைத்து வரப்பிரசாதங்களும் வழங்கப்படுவதாகவும் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். அரசு தாதியர் சங்கம், அரசு சுகாதார ஊழியர் சங்கம் உட்பட பல சங்கங்கள் இன்றைய போராட்டத்தில் இணைந்து கொண்டன. தங்களது கோரிக்கைகள் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்படுவதாகவும் தமது கோரிக்கைக்கு முறையான பதில்கள் வழங்காவிட்டால் நாடு தழுவிய ரீதியில் தொடர்ச்சியாக பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தினை நடத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது. இன்றைய பணி பகிஷ்கரிப்பு காரணமாக கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முற்றாக பாதிக்கப்பட்டிருந்ததோடு வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக வருகை தந்தவர்களும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். வெள்ளப்பெருக்கினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு பெற்றுக்கொள்வதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரிவிக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக 10 மாவட்டங்களில் ஏற்பட்ட பேரழிவு காரணமாக உயிர் மற்றும் சொத்து இழப்புகளுக்கு இழப்பீடு பெறுவதில் ஏதேனும் சிக்கல் இருப்பின் 117 என்ற இலக்கத்துக்கு அல்லது குறித்த மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவுக்கு அழைப்பினை விடுக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி பொதுமக்களுக்கு கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், குறித்த மாவட்டங்களில் மாவட்ட செயலாளர்களினால் இழப்பீடு தொகை தீர்மானிக்கப்படும். அந்த இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதற்கு அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நடவடிக்கைகளை எடுக்கும் என்று அவர் மேலும் தெரிவித்தார். கடந்த 3ஆம் திகதியிலிருந்து இலங்கையில் ஏற்பட்ட அனர்த்த நிலைமை காரணமாக 21 மரணங்கள் பதிவாகியுள்ளன. மேலும் 10 மாவட்டங்களில் 43,890 குடும்பங்களில் 1,72,132 பேர் பாதிப்புக்குள்ளாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. இதேவேளை அனர்த்தத்துக்கு உள்ளாகிய மக்களுக்கு இழப்பீட்டுத் தொகையை வழங்குவதில் எவ்வித பிரச்சினையும் இல்லை என்றும், அனர்த்தத்தினால் மரணித்த ஒருவருக்கு 2,50,000 இழப்பீட்டுத் தொகையும், சேதமடைந்த வீடுகளுக்கு ரூபாய் 10,000 முதல் 25 லட்சம் வரையில் இழப்பீட்டுத் தொகை மதிப்பீட்டு அறிக்கைக்கு அமைய வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி மேலும் தெரிவித்தார். දිවයිනේ අවට බෙංගාලපොක්ක ප්‍රදේශයේ විශේෂයෙන්ම දිවයිනේ තිරුකුණාමලේ ඉඳන් ඊසාන දිසාවෙන් ඉතා ඈතින් කැළඹෙන ස්වභාවයක් ඉස්මතු වෙලා තියෙනවා. நாட்டில் மேல் சபரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் காலி, மாத்தறை ஆகிய மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதேவேளை நாட்டில் ஏனைய பகுதிகளில் சாதாரண காலநிலை நிலவும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வேகம் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கும். புத்தளம் முதல் ஹம்பாந்தோட்டை வரையில் கொழும்பு, காலி மற்றும் மாத்தறை வழியாக கடல் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் தெற்கு நோக்கி காற்று வீசும். இதன் பொழுது காற்றின் வேகம் 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். காலி முதல் பொத்துவில் வரையில் ஹம்பாந்தோட்டை வழியாகவும், நீர்கொழும்பிலிருந்து புத்தளம் மற்றும் மன்னார் வழியாக காங்கேசன்துறை வரையிலும் கடலின் வேகம் அதிகரித்து காணப்படும். எனவே மீனவர்கள் மற்றும் கடலோடிகள் எச்சரிக்கையுடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. එතකොට අපි විශේෂයෙන්ම අපේ බහුදින යාත්‍රා සහ නාවික කටයුතු වල යෙදෙන්නට කියනවා. එම මුහු සීමාව තුළ දීවර හා නාවික කටයුතු වල යෙදෙන්න එපා කියන ඉල්ලීම අපි කරනවා. நாட்டு மக்களின் நிலைமைகளை கருத்தில் கொள்ளாது இந்த அரசாங்கம் தீர்மானங்களை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாட்டு மக்கள் உணவுக்காக போராட வேண்டிய ஒரு நிலையை இந்த அரசு தோற்றுவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். யூடிவியின் த பேட்டில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
இந்த அரசாங்கம் செய்கின்ற எதை பார்த்தாலும் இந்த அரசாங்கம் செய்வது எது என்பதை விளங்கிக் கொள்வதற்கு முடியாததான ஒன்றாகத்தான் இருக்கின்றது. இந்த பயணத்தடை என்றால் என்ன என்பது தொடர்பாக எனக்கு தெரியவில்லை. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்காவது சரியாக தெரியுமா என்று தெரியவில்லை. அமைச்சர் சுதர்சினி பிரணாந்து பிள்ளை அவர்களே இது தொடர்பாக தன்னுடைய ஒரு சாதகமின்மையை அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். சரியான முறையிலே நடைபெறுகின்றது இல்லை என முடிவுகளை எடுக்கின்ற முறையிலே ஒரு மாற்றம் எழுந்திருக்கின்றது. மொத்தத்தில் இந்த நாட்டினுடைய பிரதமர் இந்த கோவிட்-19 தடுப்பிலே இருக்கின்றார். இந்த நாட்டினுடைய பௌத்த தலைமை பிக்குகள் பல தடவைகள் நாங்கள் காணுகின்றோம், அழைப்பு விடுகின்றார்கள் கோட்டாபே ராஜபக்ச அவர்களிடம், தயவு செய்து இந்த கோவிட் தொடர்பான பணியை மஹிந்த ராஜபக்ச எங்களுடைய பிரதமருக்கு கொடுங்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், இந்த செயலணியிலே பிரதானியாக இருந்த பசில் ராஜபக்ச அவர்கள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். அவ இந்த செயலணியினுடைய பிரதானி. இங்கே யார் முடிவுகளை எடுக்கின்றார்கள்? யாருடைய முடிவுகள் இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது? இது யதார்த்தமாக தெரிகின்றது. இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் முடிவுகளை எடுக்கின்ற போது இன்று நாட்டின் கீழ்மட்டத்திலே குடும்பங்களிலே மக்களிலே இருக்கக்கூடிய நிலைமைகள் அல்ல, அதனை எல்லாம் விடுத்து இவர்கள் மேலே இருந்து கொண்டு இந்த முடிவுகளை எடுத்து மனிதாபிமானமற்ற ரீதியிலே முழு அரசியல் கீழ்மட்டத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எது எவ்வாறாயினும் நாடு சீரழிந்து சின்னாபின்னமாகி மக்கள் செய்வதறியாத நிலைக்கு தள்ளப்பட்டு அன்றாட உணவுக்கு அன்றாட வாழ்க்கையை இன்றைய நாளை இன்றைய பொழுதை எவ்வாறு தங்களுடைய பிள்ளைகளோடு கழிப்பது, பிள்ளைகளின் பட்டினியை எவ்வாறு போக்குவது என்ற நிலைக்கு, என்ற மோசமான நிலைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது. இரசாயன உரப்பாவனையை நிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து உரங்களின் பற்றாக்குறையால் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட மரக்கறி உற்பத்தியாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். ரசாயன உரப்பாவனையை நிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவை தொடர்ந்து உரங்களின் பற்றாக்குறையால் பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக நுவரெலியா மாவட்ட மரக்கறி உற்பத்தியாளர்கள் விசனம் தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியான மழை காரணமாக ஏற்கனவே எதிர்பார்த்த உற்பத்திகளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கும் உற்பத்தியாளர்கள் தற்போது உரங்களின் தட்டுப்பாட்டால் பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் இந்த திடீர் அறிவிப்பினால் பாதிக்கப்பட்டுள்ள தமக்கு உற்பத்திகளை செவ்வனை முன்னெடுத்து செல்ல உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நாளில் யூடிவி நிறைவு நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். இந்த அடுத்த பிரதான செய்தியை நாளை இரவு 7:30 எதிர்பாருங்கள். தொடர்ந்தும் யூடிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.